அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, பேங்க்கில் நகை அடமானம் வைக்க போகிறவங்க புதுசாக ஒரு 9 விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருக்கிற விதிமுறையை எங்களால் ஃபாலோ பண்ண முடியல. நீங்கள் நகை வைக்க பேங்க்கு போகிறவங்கெல்லாம் பணக்காரங்களா? ஏழைங்க ஐயா. குடும்ப செலவுக்காக, பிள்ளை குட்டியை படிக்க வைக்கிறதுக்காக, மருத்துவ செலவுக்காக அவங்க கழுத்துலையும் காத்துலையும் பிறந்த ஒரு குண்டுமணியை கொண்டு போய் அடமானம் வைக்க போகிறதுக்கு அவங்க 9 விதிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க சொல்லுங்கள்? இன்றைக்கி பேங்க்கில் போய் நகை அடமானம் வைக்க போகிறவங்க கிட்ட அப்ரைசர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன நகை கொண்டு வந்து எழுதி கொடுங்கம்மான்னு அப்படின்னு ஒரு சீட்டை கொடுத்தா கூட அவங்களுக்கு எழுத தெரியாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட ஐயா இது எழுதி கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டு எழுதிட்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு படிக்காத ஏழைகள். அவங்ககிட்ட போய் இந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணு, அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணு, அங்கே போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, இங்கே போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வானா அவங்க எங்கேயா அலைவாங்க சொல்லுங்கள்? இந்த நகையை 10,000 ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டு அவங்க என்ன பேங்க்கில் போட்டு வட்டி வாங்கி அதில் திங்கிறதுக்கு அடமானம் வைக்கிறாங்க? அது கிடையாது. இந்த காசை வாங்கி அந்த பிள்ளையை படிக்க வைக்கவோ, இல்லை வீட்டு வாடகை கொடுக்கவோ, இல்லை மருத்துவ செலவுக்கு தான் அடமானம் வைக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே நொந்து நூலாகி போய் வரவங்கள இன்னும் அதை வாங்கிட்டு வா, இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, இது ஒன்று இல்லை உன் நகையானு ப்ரூவ் பண்ணு, இந்த மாதிரிலாம் அலைய வச்சா எங்கேயா போவாங்க? கொஞ்சமாவது ஏழை பாலைகளுக்கு நீங்கள் சட்டத்தை வந்து கொஞ்சம் தளர்த்துங்க. இந்த மாதிரி சட்டங்களை நீங்கள் பணக்காரங்களுக்கு போடுங்க. இன்றைக்கி மே மாதத்தில் அட்சய திதிக்கு நகை வாங்கினா நகை சேருமே அப்படின்னு லட்சமாக பணத்தை கொட்டி நகை வாங்கி வீட்டில் சேர்த்து வைக்கிற பணக்காரங்களை விட ஜூன் மாதத்தில் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு குண்டுமணி அடமானம் வச்சு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுற ஏழைகள் தான் அதிகம். அதை புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு கிராம் வந்து 8,700 8,800 விற்கிது. அதுக்கு ஒரு 15% போட்டுக்கோங்க. 10,000 நகை வாங்கிட்டு நாங்கள் பேங்க்கில் போய் அடமானம் வைக்க போனோம்னா அதுக்கு ஒரு கிராமுக்கு 5,800 6,000 தான் கொடுக்குறாங்களே ஒழிய அந்த 10,000 எப்படி எங்களுக்கு தூக்கி கொடுக்கல. இல்லை நகையோட ரேட்டு படி 8,600 எங்களுக்கு தூக்கி கொடுக்கல. 12 கிராம் நகையை கொண்டு போனோம்னா அதுக்கு 8 கிராம் இல்லை 9 கிராம் தான் காசு தராங்களே ஒழிய 12 கிராம் நகைக்கும் காசு தரல. நாங்கள் எதுக்குயா ஒரு அர்ஜென்ட் ஆத்துறதுக்கு அதை வச்சு குடும்ப பொழப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு போய் இவ்வளோ சட்டத்திட்டங்கள் போடுற நீங்கள் இந்த சட்டத்தை கொஞ்சம் தளர்த்திட்டு ஏழை பாலைகள் அவசரத்துக்கு நகை வைக்க வந்தாங்கன்னா ஏதோ வச்சோம் போனோம் அப்படின்னு இருக்கிற மாதிரி உங்கள் சட்டத்திட்டத்தை கொண்டு வாங்க. இன்றைக்கி பேங்குக்கு போனாலே பல பேர் பயப்படுறாங்க. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியல. அதில் 1008 கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி, என்ன பதில் எழுதுன்னு பல பேருக்கு தெரியல. அவங்ககிட்ட கொடுத்து ஐயா இதை எழுதி கொடுங்க ஐயான்றாங்க. அவங்க நான் எழுத மாட்டோம், நாங்கள் எழுதக்கூடாது, தப்பாயிருன்றாங்க. இதுக்காகவே பேங்க்கு போக பல பேர் பயப்படுறாங்க. இன்னொன்று, 1 கிராம் நகை வைக்க பேங்க்கு போனா கூட ஒரு நாள் ஆகிடுது. பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு ஒரு அவசரத்துக்கு ஒரு 10,000 கட்ட சொல்லியிருப்பான். சரி எப்படியா அந்த நகையை வச்சு கொண்டு கட்டிடலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் செத்து சுண்ணாம்பாயிரம் புள்ள அப்போ தான் காசு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு 1 கிராம் நகைக்கு அவ்வளோ டெஸ்ட்டை பண்ணி அவ்வளோ கையெழுத்தை வாங்கி அப்போ தான் எங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் 9 நிபந்தனைகள் வீழ்ச்சிங்க அப்படின்னா நாங்கள் நகையை வைக்க முடியாது. நகை வச்சு குடும்பத்தை காப்பாட முடியாது, கஞ்சி குடிக்க முடியாது, பிள்ளைய படிக்க வைக்க முடியாது. ஆனால் தயவு செய்து ஏழைகள் மேலே மேலும் மேலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பாரத்தை சுமத்துறதை விட கொஞ்சம் அந்த நிபந்தனைகளை தளர்த்துங்க.